ஆத்து மண்ணை திருடி விக்கிறதுக்காகவே 5 கிலோமீட்டருக்கு பிரத்யேகமா ரோடே போட்டிருக்காங்க. இதுல பெரிய பெரிய பொக்லைன் எந்திரங்கள், ஜேசிபி எந்திரங்கள், பெரிய லாரிகள் எல்லாம் வச்சு மணல் திருடக்கூடிய வேலைகள் நடந்திருக்கு. இத தடுக்க போன முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை குண்டர்களை வச்சு மக்கள் போர்வையில திமுகவினர் சிறை பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புற்களோட இருட்டு பகுதியில ஒளிஞ்சுக்கிட்டு அவரை கற்களை வீசி தாக்கி கொலை செய்யவும் முயற்சி செஞ்சிருக்காங்க. இந்த பிரச்சனை பெருசானா நம்ம தோத்து போயிடுவோம் அப்படிங்கிற பயத்துல செந்தில் பாலாஜி லெட்டர்பேடு கட்சிகளை வச்சுக்கிட்டு ஜாதி கலவரத்தை தூண்டுறதுக்கான வேலைகள்லயும் ஈடுபட்டு இருக்காரு. அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, குறிப்பாக இந்த பகுதியில பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய வன்னியர் சமுதாய மக்கள், பல்லர் சமுதாய மக்கள், கவுண்டர் சமுதாய மக்களை தவிர்த்து அவருடைய வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்தமாக ஒரு பால் போன விதத்தில் நடந்துக்கிறார். இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காவல்துறையினர் கடத்தல்காரர்கள் மேல பெரிய நடவடிக்கை எடுக்காம தடுக்க போன அதிமுகவினர் மேலையும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. விடிய விடிய வழக்கு பதிவு செய்யாம நான் அங்கிருந்து கிளம்ப மாட்டேன்னு 11 மணி வரைக்கும் காத்திருந்து மணல் கடத்தலை தடுத்து ஜெயிச்சு கெத்து காட்டியிருக்காரு எம்.ஆர். விஜயபாஸ்கர். ஒரிஜினலா அந்த ட்ரோன் காட்சிகளை எடுத்து பார்த்தோம்னா முழுக்க 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 பெரிய பெரிய எந்திரங்களை வச்சு மணல் கடத்தக்கூடிய வேலை தான் நடக்குது. ஆனா மாட்டு வண்டியில தான் மணல் கடத்தணும்னு பச்சை பொய்ய புலிட்டு இருக்காங்க கரூர் திமுகவினர். இதுல பொதுமக்கள் போர்வையில திமுகவினர் என்னென்ன அடாவடிகள்லாம் செய்யறாங்க, எல்லா ஆதாரத்தையும் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். நேத்து கரூர்ல ஒரு மிகப்பெரிய மணல் கொள்ளை அப்படிங்கிறது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களால தடுக்கப்பட்டுச்சு. ஆனா இதையெல்லாம் தடுக்க வேண்டிய ஆட்கள் யாரு அப்படின்னா, ஒண்ணு வருவாய்த்துறையில இருந்து தாசில்தார் போயிருக்கணும், இல்ல ஆர்டிஓ போயிருந்திருக்கணும், இல்ல காவல்துறையினர் போயிடணும், அப்படி இல்லைன்னா பொதுப்பணித்துறை அதிகாரிகள் புகார் கொடுத்திருக்கணும், விஏஓக்கள் புகார் கொடுத்திருக்கணும். இவங்க எல்லாமே பேருக்கு தான் தாசில்தார், விஏஓ இந்த மாதிரியான வேலைகள். ஆனா இவங்க எல்லாமே கரூரை பொறுத்த வரைக்கும் கரூர் முதலமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஏவல் ஆட்களா தான் தொடர்ச்சியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையும் நம்ம டீடைல்டா தான் பார்க்க போறோம். உண்மையிலேயே கரூர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, கரூர் காவிரி ஆற்றை ராட்சச இயந்திரங்களை கொண்டு காவிரி தாயின் குடலை உருவக்கூடிய வேலையை செந்தில் பாலாஜியோட ஆட்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாம ஏற்கனவே செந்தில் பாலாஜியோட பழைய பேச்சுகள்லாம் பார்த்திருப்போம். திமுக 10 மணிக்கு ஆட்சிக்கு வந்ததுன்னா 10:05 நீங்க போய் மணல் அள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க மணல் அல்றதுல இருந்து விற்கிறதுல இருந்து கரூர் கம்பெனி சும்மா கல்லா எந்த வகையில எல்லாம் கட்ட முடியுமோ தொடர்ச்சியா கட்டிக்கிட்டு இருக்காங்க. கேட்கிறவர்களை அடிக்கிறது, உதைக்கிறது, பொய் கேஸ் போடுறது, கடத்திக்கிட்டு போய் அடிக்கிறது, கட்சி மாறு இல்லைன்னா உன் மேல கஞ்சா கேஸ் போடுவேன்னு சொல்றது, இப்படி செந்தில் பாலாஜியோட ஆட்களோட அராஜகம் அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்து இல்ல, அவரு என்னைக்கு திமுகவுல சேர்ந்தாரோ அன்னையில இருந்து நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், நான் பல தடவை திரும்ப 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 இந்த விஷயங்களை சொல்றேன். வருமான வரித்துறை ரைடு போன பெண் ஊழியரை, பெண் அதிகாரிய தன்னோட குண்டர்களை ஏவி அடிச்சு கைய உடைச்சது செந்தில் பாலாஜியோட ரவுடி கேங். அது மட்டும் இல்லாம அதிமுகவை சேர்ந்த சிவராஜ் அப்படிங்கிறவர் கடத்தி கொடூரமா தாக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில நடு ரோட்ல தூக்கி வீசிட்டு போனாங்க, குத்துயிரும் கொலையுருமா. ஆனா கரூர் மாவட்ட காவல்துறை செந்தில் பாலாஜிக்கு ஏவலாளியா செயல்பட்டு தாக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்கிற சிவராஜ் சக்தி மிஸ் பக்கத்துல ஒரு திமுகவை சேர்ந்தவரை தாக்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேயே வழக்கு போட்ட கொடூரத்தை நீங்க கடந்த காலகட்டங்கள்ல பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது ஓட்டு போட்டுற கூடாதுன்னு விஜயபாஸ்கர் அவர்களோட காரையே மறிச்சு ஒரு உறுப்பினரை கடத்திக்கிட்டு போனதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ரவுடிசத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி இல்லையா? நிச்சயமா கரூர் மக்கள் வைப்பாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, மணல் கடத்தலை தடுத்துறதுக்காக பாருங்க, பெரிய பெரிய ராட்சச இயந்திரங்கள் எல்லாம் உள்ள போகணும், லாரிகள் உள்ள போகணும் அப்படிங்கிறதுக்காக மணலை கடத்துறதுக்காகவே பிரத்யேகமா ரோடு போட்டிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு புரியும், எத்தனையோ கிராமங்கள், எத்தனையோ குடும்பங்கள் இருக்கக்கூடிய தெருக்களுக்கு இன்ன வரைக்கும் சாலை வசதி போட துப்பு இல்ல. ஆனா மணல் கடத்தல் பண்றதுக்காகவே ரோடு போட்டிருக்காங்க. அந்த மணல்
அப்படியே புதஞ்சு லாரி டயர் மாட்டிக்குமா. அதுக்காக இவங்க எப்படின்னா ஆற்றோரம் இருந்த கோரை பொருட்களை எல்லாத்தையுமே அறுத்து போட்டு அதன் மேல மணலை கொட்டி எவ்வளவு அற்புதமா ரோடு போட்டிருக்காங்க பாருங்க. இதை கேட்டா மாட்டு வண்டியில தான் நாங்க மண் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பொய் சொல்றாங்க. இந்த ராட்சத எந்திரங்கள் போறதுக்கான தடயம் அந்த மணல்லே பதிஞ்சிருக்கிறத நீங்க பார்க்க முடியுது. இது ஏதோ அரசு கல் குவாரி அப்படின்னு மணல் குவாரி அப்படின்னு நீங்க எடுத்துக்க வேண்டியதில்லை. இது சட்டவிரோதமா மண் அள்ளுற இடம் தான். பாருங்க எந்த அளவுக்கு அள்ளி இருக்காங்க அப்படின்னு வீடியோலயே உங்களுக்கு தெரியும். அங்கங்க கொடைஞ்சு 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 மணலை பூரா அள்ளி ஒரு இடத்துல பெரிய மலை போல குமிச்சு அங்கிருந்து பெரிய பெரிய வாகனங்கள்ல விற்பனை செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது நடக்குது. இது எல்லாமே செந்தில் பாலாஜிக்கு தெரியாம நடக்குமா? நிச்சயமா நடக்காது. ஏன்னா இதை எல்லாத்தையும் செய்யறது திமுகவோட கிழக்கு ஒன்றிய செயலாளரான முத்துக்குமாரசாமி அப்படிங்கிற நபர் தான். இந்த மொத்த மணல் மாஃபியாவுக்கும் தலைவர். செந்தில் பாலாஜியோட சொல்படிதான் இவரு கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நாம கரூர் ஸ்டாம்பேஜ் விவகாரத்திலையும் சொல்லியிருந்தோம், நிறைய பிரச்சனைகள்லயும் சொல்லியிருக்கோம். லாட்டரி பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பேரும் அடிபட்டிருக்கோம். அந்த லாட்டரி பாண்டியனும் இந்த கிழக்கு ஒன்றிய செயலாளர் திமுகவை சேர்ந்த முத்துக்குமாரசாமி அப்படிங்கிற ஒருத்தரும் தான் இந்த வேலைகளை செய்யறாங்க. இதுல நெரூரை சேர்ந்த மணல் மாஃபியா தர்மராஜ், இவர் தான் ஒரிஜினல் மணல் மாஃபியா. இவர்களோட உத்தரவுக்கு இணங்க இந்த நெரூர் தர்மராஜ் தான் இந்த மணல் வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா எவ்வளவு யோக்கிய சிகாமணி மாதிரி இந்த நெரூர் தர்மராஜ் பேசுறார் அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க. ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சுக்கோங்க. சொல்லுங்க. நான் வந்து இந்த ஒரு ஒத்தூர் வார்டில் தான் நான் இருக்கேங்க. இப்போ ஏதாவது தங்கராசன் சொல்லி கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளராக ஏடிஎம்கேல இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக எங்கிட்ட கேட்டார். அதாவது வந்து இந்த கோயிலுக்கு மண் கொடுக்கணும் ஒத்தியூருக்கு. பட்டவர்த்தனமா சொல்றாரு, என்கிட்ட தான் மணல் கேட்டாங்க அப்படின்னு. அப்ப மணல் கேட்கிற அளவுக்கு நீ யார்? உனக்கு மணலுக்காக அங்க குவாரிக்காக லைசன்ஸ் வாங்கியிருக்கியா? இந்த பேசும்போதே தெரியுது பாருங்க. கோவிலுக்கு எங்க கிட்ட அதிமுகவினர் வந்து மணல் கேட்டாங்க, நாங்க தரலன்னு சொல்றாங்க. மணல் கொடுக்கறதுக்கு நீ யார் அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல நாம கேட்கணும். இதுல எப்படியாவது செந்தில் பாலாஜியை ஜெயிக்க வைக்கணும். ஏன்னா செந்தில் பாலாஜி செஞ்ச லீலைகள் எல்லாத்துக்கும் கரூர்ல செந்தில் பாலாஜிக்கு தோல்வி உறுதி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு. இதனால கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு இவர் இங்க இருந்து தப்பி ஓடலாம் அப்படின்னு பார்த்தாரு. ஆனா கோவையில பல்ச பிடிச்சு பார்த்தா திமுகவோட கதை எப்படி இருக்குன்னா, அதுல ஒண்ணும் இல்ல, கீழே பூட்டுரு அப்படிங்கிற நிலைமையிலதான் இருக்கு. கோயம்புத்தூர்லாம் போய் நம்மளோட பருப்பு வேகாது, நம்ம பாட்டிலுக்கு 10 ரூபா இல்ல பாட்டிலுக்கு 10,000 ரூபாய் அடிச்சு வச்சு கொண்டு கொடுத்தாலும் கூட கோவையில நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு மறுபடியும் முடிவெடுத்து கரூர்ல நிக்கணும், எப்படியாவது ஜெயிக்கணும். அப்ப ஒரு மத கலவரத்தை இல்ல ஜாதி கலவரத்தை தூண்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்குதான் வன்னிய மக்கள் கட்சி அப்படிங்கிற பேர்ல லெட்டர் பேடு கட்சி வச்சிருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தரை இவர் பயன்படுத்துறாரு. இந்த சத்தியமூர்த்தி தான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்த பேட்டியில இங்க மணல் கடத்தல் நடக்குது, அதிகாரிகள்கிட்ட புகார் கொடுத்தா எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சத்தியமூர்த்தி பேசினதை இப்ப நீங்க கேட்கலாம். சட்டவிரோத மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் வன்னியர் மக்கள் கட்சியின் சார்பில் கரூர் மாவட்ட வன்னியர் மக்கள் கட்சி நிர்வாகிகளுடன் இன்று மனு கொடுத்திருக்கிறோம். இதே சத்தியமூர்த்தி நேத்து மணல் கடத்தலை தடுக்கிறதுக்காக எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் போன பிறகு அங்க இருந்து அப்படியே தன்னோட பேட்டிக்கு நேர் எதிரா பேசுறாரு. ஐயோ ஏழைகளோட வாழ்வாதாரம் போயிடுச்சு, ஐயோ ஏழைகளோட வாழ்வாதாரம் போயிடுச்சு, ஒரு மாட்டு வண்டியில மணல் அள்ளி ஏழைகள் பொழைக்க கூடாதா அப்படின்னு மாத்தி உருட்டுறாரு. அது மட்டும் இல்லாம கொங்கு வேளாள கவுண்டரை சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் மணல் எடுக்கிறாங்க, அதெல்லாம் விட்டுட்டு எங்க ஜாதிக்காரங்க நாங்க பொழைக்க கூடாதா அப்படின்னு இந்த பிரச்சனைய ஜாதி சண்டையா மாத்தக்கூடிய வேலை அப்படிங்கிறதையும் இப்ப செய்யறாரு. ஏன்னா அவருக்கு முதல் பேட்டி கொடுக்கும் போது செந்தில் பாலாஜி கிட்ட இருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல போல இருக்கு. இப்ப முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதோ வந்திருக்கும் போல இருக்கு. அதுக்காக தான் இப்படி பேசுறாரு. அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, குறிப்பாக இந்த பகுதியில பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய வன்னியர் சமுதாய மக்கள், பல்லர் சமுதாய மக்கள், கவுண்டர் சமுதாய மக்களை தவிர்த்து அவருடைய வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்தமாக ஒரு பால் போன விதத்தில் நடந்துக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த புகார் இது எல்லாமே நடந்து முடிஞ்ச பிறகு இவரு வாயாலேயே சொல்லியிருப்பாரு. முதல்ல பாத்தீங்கன்னா சில வாகனத்துலதான் எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்தாரு, அதன் பிறகு அவங்க ஆட்கள் ஏகப்பட்ட வாகனத்துல வந்துட்டாங்க அப்படின்னு. ஏன்னா எப்படியாவது எம்ஆர் விஜயபாஸ்கரை இந்த இடத்திலேயே சிறை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிகளையும் தயார் பண்ணி வச்சிருந்திருக்காங்க.
அந்த கோரை புற்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதியில போய் ஒளிஞ்சுக்கிட்டு கல்லை எடுத்து அவங்கள தாக்குதல் நடத்தணும். கொலையே செஞ்சாலும் பரவாயில்ல, ஏன்னா இந்த கூட்டம் கொலைக்கு அஞ்சாதது அப்படிங்கறத நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இல்லைன்னா வருமான வரித்துறை அதிகாரியை கையை அடிச்சு உடைப்பாங்களா, இவர் மேல தாக்குதல் நடத்தணும்னு திட்டமிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே இந்த மாட்டு வண்டி தொழிலாளர்கள் போர்வையிலையும் பொதுமக்கள் போர்வையிலும் வந்த ரவுடிகள், குண்டர்கள். ஆனா எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களே மாட்டு வண்டியில ஏலபால பொழைச்சா பொழைச்சிட்டு போறான், இங்க ஏன் ராட்சச எந்திரம் நிக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காரு. இவ்வளவு மணல் அப்படிங்கிறது அள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு, ஆனா அங்க ஒரு மாட்டு வண்டி கூட இல்லையே. ஏன்? அங்க நிக்கிறது எல்லாமே லாரிகளா இருக்கு, ராட்சத எந்திரங்களா இருக்கு. இத போய் பிடிச்சா ஐயோ மாட்டு வண்டிக்காரங்க வாழ்க்கையில விஜயபாஸ்கர் மண்ணள்ளி போடுறாருன்னு எப்படியாவது மாட்டு வண்டிக்கு எதிரானவர் விஜயபாஸ்கர் அப்படின்னு நிறுவி அந்த கரையோரத்துல மாட்டு வண்டியில மணல் அள்ளி பொழைக்கிறவர்களோட வாக்க மொத்தமா அறுவடை செய்யணும்னு செந்தில் பாலாஜி நினைக்கிறாரு. ஏன்னா கடந்த தேர்தல்ல 10 மணிக்கு ஆட்சிக்கு வந்தா 10:05க்கு மண்ணல்லான்னு சொன்னது இவங்களோட ஓட்டை வாங்கி ஜெயிக்கதான். அதே மாதிரிதான் இப்போ அவர் ஜெயிக்கவும் செஞ்சாரு. ஆனா அதன் பிறகு மாட்டு வண்டிக்காரன் மண்ணல்றானோ இல்லையோ, செந்தில் பாலாஜி ஆட்கள் மலைமலையா மண்ணை குமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையுமே நீங்க பார்க்கலாம். இந்த ட்ரோன் காட்சியிலேயே தெரியும் பெரிய மாட்டு வண்டி அப்படிங்கிறது அங்க எதுவுமே இல்லை, எல்லாமே பெரிய பெரிய ராட்சச எந்திரங்கள், லாரிகள் தான் அப்படின்னு. சரி, விஜயபாஸ்கர் அவர்களை பொதுமக்கள் போர்வையில மக்கள் கத்துற மாதிரியான காட்சிகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த காட்சியை பாருங்க. இந்த காட்சியில ஒரு பெண் ரொம்ப ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த பெண் யாரு அப்படின்னா சேனப்பாடி கிராமத்தை சேர்ந்த திமுக மகளிர் அணியை சேர்ந்தவர். இவரு செந்தில் பாலாஜி கூட இருக்கிற போட்டோவும் இருக்கு. இவரு திமுகவுக்காக பிளக்ஸ் பேனர் சேனப்பாடி கிளை கழகம் அப்படின்னு வச்ச பேனர்லயும் இவரோட போட்டோ இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்க பார்த்திருக்கலாம். சே, இவ்வளவு அநியாயம் நடக்குது. நேரம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கிற காவல்துறையினர் இரும்பு கரம் கொண்டு அடங்கி இருப்பாங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இரவு 11 மணி வரைக்கும் செந்தில் பாலாஜி அந்த குரூப் மேல வழக்கு போட்டே ஆகணும், இல்லைன்னா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஸ்டேஷன்லயே உட்கார்ந்து இருந்ததால பேருக்காக வழக்கு போடப்பட்டிருக்கு. அதே நேரத்துல அதிமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளரான ஒத்தக்கடை தங்கராசு அப்படிங்கிற ஒரு பேர்லயும் இன்னும் சில பேர்லயும் அங்க அவர்களை தாக்கி மண்டைய உடைச்சாங்க அப்படின்னு நடக்காத ஒரு சம்பவத்துக்கு எஃப்ஐஆர் போடக்கூடிய வேலை அப்படிங்கிறதும் நடக்குது. இதுல இருந்தே எந்த அளவுக்கு கரூருக்கு செந்தில் பாலாஜி தான் முதல்வர் போல் திரிகிறார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா சிவாயத்துல சமீபத்துல ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது, பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டாங்க. எம்எல்ஏ பழனியாண்டியோட கல்குவாரியில இந்த தாக்குதல் நடந்தது. ஆனா கரூரை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி தான் முதல்வர். இந்த சிவாயம் மைன்ஸ்ல அந்த குவாரியில நடந்த தாக்குதலை செஞ்சதும் பேர் தான் பழனியாண்டியோட மைன்ஸே தவிர அதை எல்லாத்தையும் இயக்கக்கூடியதும் செந்தில் பாலாஜியும் அவரோட குண்டர் படையும் தான் அப்படிங்கிறது எல்லாமே தெரியுது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுதியா சொல்றேன், காவிரியை கற்பழிச்ச எவனும் உருப்படவே மாட்டான், நீங்க எல்லாம் நாசமா தாண்டா போயிடுவீங்க.